சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குமே பொழுதுபோக்கான ஒரு மீடியா இல்லையா சினிமா அப்படின்றப்ப நம்ம சினிமா பார்க்கும் பொழுது அந்த கேரக்டராக நம்ம நினச்சி பார்க்குற உண்டு. சின்ன பிள்ளைகளில் நம்ம இந்த நாங்கள்லாம் வீரபாண்டிய கட்டம் பார்க்கும்பொழுது சிவாஜி மாதிரி வசனம் பேசணும் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி இப்போ எம்ஜிஆர் படங்கள் பார்க்கும்பொழுது அவர் மாதிரி கத்தி எடுத்து சண்டை போடணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அது மனித இயல்பு. அது பிள்ளைகளுடைய டேலண்ட் என்னன்றதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க டேலண்ட் எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் விட்டோம்னா தான் அவங்க பெரிய ஆட்கள் ஆக முடியும். இப்போ நம்மளுடைய தாட்ஸை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு செலுத்த முடியாது கண்டிப்பாக. பையன் கேமராமேன் நினைக்கும் பொழுது ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு படம், அடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் நான் பண்ணுறேன். சின்ன கேரக்டர் தான், ஒரு போலீஸ் கேரக்டர் தான். இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு டைலாகெல்லாம் வரல. அதுக்கப்புறமேலு சில இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் முதல்ல எனக்கு பழக்கம் இருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. பட் முண்டாசுப்பட்டியில் அதை நான் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நான். வணக்கம் சார், எப்படி? வணக்கம், நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களை நான் மீட் பண்ணதுக்கு. அதுவும் செகண்ட் டைம் உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருக்கேன் நான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். நிறைய விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருந்தேன். இருந்தாலும் உங்ககிட்ட நான் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம், சினிமா அப்படின்ற ஆசையில தான் நீங்க சென்னைக்கே வந்தீங்களா, இல்ல லைஃப் போற போக்குல அப்படியே நீங்க சினிமாக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? சினிமான்ற ஆசையில் வரலாமா? ஆக்சுவலாக நாங்கள் ஃபார்மா கம்பெனி முன்னாடியே பல இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். சென்னையில் தான் வச்சுருந்தோம் ஃபார்மா கம்பெனி வச்சுருந்தோம். அதான் என்னுடைய முதல் தொழில். அப்புறம் பையன் சினிமாவுக்கு வந்த பிறகு அப்படியே படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். அப்படியே வந்துட்டோம். நீங்கள் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு? இல்லை, ஃபார்மா கம்பெனி. அப்படியா? சரி, ஓகே. இப்போ வந்து சினிமாக்குள்ள நீங்க யதார்த்தமா தான் நுழைஞ்சீங்க. இருந்தாலும் வந்து சின்ன வயசுல நாடகத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல நடிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு ஆல்ரெடி. அந்த ஆக்டிங் மேல ஒரு பேஷன் இருந்துச்சு. ஆக்டிங்ல அதாவது எல்லாருக்குமே மனுஷனா பிறந்துட்டோம்னாலே எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குமே பொழுதுபோக்கான ஒரு மீடியா இல்லையா சினிமா அப்படின்றப்ப நம்ம சினிமா பார்க்கும் பொழுது அந்த கேரக்டராக நம்ம நினச்சி பார்க்குற உண்டு. சின்ன பிள்ளைகளில் நம்ம இந்த நாங்கள்லாம் வீரபாண்டிய கட்டம் பார்க்கும்பொழுது சிவாஜி மாதிரி வசனம் பேசணும் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி இப்போ எம்ஜிஆர் படங்கள் பார்க்கும்பொழுது அவர் மாதிரி கத்தி எடுத்து சண்டை போடணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அது மனித இயல்பு. அது எல்லாருக்குமே உள்ளது தான். சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது, வரும்பொழுதும் வந்துடுறாங்க, அவ்வளோதான் தான். ஓகே, ஆக்சுவலி இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப் வந்து நிறைய பேரோட ட்ரீம் லைஃபா இருக்கு. நிறைய பேர் இப்போ நீங்க பெருசா நான் வந்து ஒரு நடிகனா வரணும், நான் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இல்லைன்னா கூட நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆகணும்ட்டு ஆசைப்பட்டு இன்னமும் லைக் ஒரு 50s தாண்டியுமே வந்து சினிமாக்குள்ள வரணும்ன்ற ஆசையோடவே நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்க இப்போ ஆல்ரெடி அந்த பொசிஷன்ல வந்து லிவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க? சொல்றேன்ல, இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு என் பையனால கிடைச்சிச்சு. அது உண்மையில அந்த லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஓகே, நீங்க சினிமா அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு நம்ம வீட்டில் ஒரு பையன், சின்ன பையன், நமக்கு பிறந்த ஒரு பையன் வந்து சினிமா தான் நான் சூஸ் பண்ண போறேன், ஆப்பர்ச்சுனிட்டியா நான் இதுதான் என் லைஃபை கெரியரா எடுத்துக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல டினை பண்றாங்க. இங்கேயும் சினிமாலாம் வந்து லைஃபா செட் ஆகாதுப்பா நிறைய பேருக்கு அப்படின்றப்போ நீங்க வந்து உங்க பையனை ஒரு ஃப்ரீடம் கொடுத்து நீங்க க்ரோ பண்ணுங்க அப்படின்ட்டு அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தைரியம் வந்துச்சு? இல்லை, அது வந்து உண்மையில அது ரொம்ப அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த மென்டாலிட்டி வந்து ரொம்ப தப்பிதமான மென்டாலிட்டி. ஏன்னா இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து பிள்ளைகளுடைய டேலண்ட் என்னன்றதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க டேலண்ட் எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் விட்டோம்னா தான் அவங்க பெரிய ஆட்கள் ஆக முடியும். இப்போ நம்மளுடைய தாட்ஸை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு செலுத்த முடியாது கண்டிப்பாக. நீ இப்போ வந்து அவனுக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கலாம். நான் அவனை இல்லைடா நம்ம வீட்டில் டாக்டர் இல்லை, நீ டாக்டர் படின்னு சொல்கிறது வந்து தப்பு. கரெக்ட். ஏன்னா அவனால் படிக்க முடியாது. நம்மளுக்காக போய் சேர்ந்தாலும் அவனுக்கு பயாலஜி எனக்கு வராதுன்னு சொல்லுவான், இல்லை பண்ணிடலாம், டியூஷன் வச்சு பண்ணிடலான்னு எவ்வளோ பேரண்ட்ஸ் அதான் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களுடைய லைஃபே போயிடுது அதில். ஏன்னா அவங்களுடைய பேஷன் போயிடுது. அப்படின்றப்ப பிள்ளைகளுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். போதும் எதில் இன்ட்ரெஸ்ட்டு அதை நம்ம அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி கொடுத்தோம்னாலே இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையுமே டேலண்ட் இருக்குது, எல்லாருமே பெரிய ஆட்களாக வந்துடுவாங்க. சூப்பர், நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலி நீங்க பண்ணி நீங்க ஒரு நல்ல அப்பா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டராகவும் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முண்டாசுப்பட்டியில தான் நடந்துச்சா? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து பீஸா. பீட்சா. அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டியில நீங்க ஒரு நல்ல ரெக்கக்னைஸ் ஆக்டரா வந்து
மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேமரா முன்னாடி நீங்க நின்னப்போ அது எப்படி இருந்துச்சுன்றத பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பையன் கேமரா முன்னாடி நினைக்கும் போது ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபர்ஸ்ட் படம். அடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் நான் பண்ணுறேன். சின்ன கேரக்டர் தான், ஒரு போலீஸ் கேரக்டர் தான். இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு டைலாக்லாம் வரல, அதுக்கப்புறமேலு ஆயின்சல் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் முதல்ல எனக்கு பழக்கம் இருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. பட் முண்டாசுப்பட்டியில் அதை நான் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நான். ஏன்னா புது ஆட்கள் எல்லாருமே பெருசாக கேரக்டர், நான் பெரிய கேரக்டர் எதுவுமே பண்ணதில்லை. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். டைலாக் நான் பேசினது கிடையாது. என் பையன் படத்தில் 2 சீன்னு சின்ன டைலாகு. அடுத்து ஓனாய் மாட்டுக்குட்டி நான் அடுத்த படம் வெளியே வந்துச்சு. அதில் வந்து நான் வந்து டைலாகே கிடையாது. மிஸ்கின் சார் படத்தில் தெரியும், டைலாக் பெருசாக வைக்க மாட்டார் அவர். ஸோ அதில் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான். அடுத்து நான் போகும்போது இந்த படத்தில் வந்து எனக்கு உண்மையிலேயே பெரிய டைலாக் ஒரு பக்கமாக இருந்துச்சு. அப்புறம் தான் கூப்பிட்டு சொன்னேன், நான் இதெல்லாம் எப்படிப்பா நான் பண்ணிடுவேனான்னு எனக்கே பயமாக இருக்குது. உன்னுடைய முதல் படம் நீ ராம்குமார்கிட்ட சொன்னேன். நான் உன்னுடைய முதல் படம் நான் வந்ததுக்காக ஏதாவது சின்ன கேரக்டர் கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு. இல்லை சார் பண்ணிடலாம் சொல்லி அதில் வந்து கோ டைரக்டர்ஸ் 4-5 பேர் இருந்தாங்க. சலீம்னு ஒருத்தர் இருந்தார், சுரேஷ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நல்லா நம்மளை என்கரேஜ் பண்ணி எனக்கு ஒரு கரெக்டாக அதை எப்படி போகணும் அப்படின்றத வந்து ஒரு நாள் உட்காந்து எப்படி டைலாக் பேசுகிறேன் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அதுபடி நான் பிளான் பண்ணி போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே வந்த படங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 15 days பையன் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளாஸ் போங்கன்ட்டான். சூப்பர். அப்புறம் முத்து சார் தான் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தார், வீட்லேயே வந்து கிளாஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் நடிகரே எல்லோரும் நடிகர்னு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம்.